அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக. இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் 19வது சர்க்கத்தில் உள்ளது. இந்த ஸ்லோகம் வேதத்தில் பகவானை பற்றி என்ன கூறப்பட்டதோ அதை அப்படியே படம் பிடித்து காட்டுவது. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று உபனிஷத்து கூறுகிறது. அதையேதான் வால்மீகி பகவானும் விஸ்வாமித்திரருடைய வாக்காக அகம் வேத்மி மகாத்மானம், ராமனை நான் மகாத்மாவென்னும் சத்யபராக்கிரமன் என்னும் நமக்காக எளிதாக மனிதனாக உருக்கொண்டு பிறந்திருக்கிறான் என்னும் அறிந்து கொண்டேன். தயரதா, அவனை உன் பிள்ளை என்று மட்டும் நினைக்காதே, உலகமே அவனுக்கு குழந்தைன்னு புரிந்து கொள். ராமனை பற்றி நான் அறிவேனே தவிர நீ அறிய மாட்டாய் என்று கூறினார். இதை கேட்ட தயரதனுக்கு ஓர் பக்கத்தில் வருத்தம், ஓர் பக்கத்தில் கோபம், மற்றொரு புறத்தில் பரிகாசம். 60,000 ஆண்டுகள் நொந்து பெற்றது யான், புத்திரகாமேட்டி யாகம் செய்தது நான், பார்த்து பார்த்து கண்மணி போல ராமனை வளர்த்தது நான். அப்படி இருக்கிற எனக்கு ராமனை பற்றி தெரியாதாம். இன்று உள்ளே நுழைந்திருக்கும் விஸ்வாமித்திரர் அறிவராமே, இது என்ன வியப்பு, வேடிக்கையாகவன் நோய் இருக்கிறது என்று தசரதன் நினைத்தான். உண்மை அதுவா? முக்காலம் உணர்ந்த ரிஷிகள் அறிவார்களே தவிர பாசம் கண்ணை மறைக்கும் தயரதன் அறிய மாட்டான். தனிஷ்லோகம்ங்கிற நூலில் பெரியவாச்சான் பிள்ளை இந்த ஸ்லோகத்துக்கு பல படிகளாக உரை எழுதியிருக்கிறார். அவர் கூறும் சில கருத்துக்களை மட்டும் தெரிவிக்கிறேன். அந்த புத்தகத்தை முழுக்க நாம் பார்க்கணும்னால் அப்போ அதற்கே 2 ஆண்டுகள் பிடிக்கும். மற்ற ஸ்லோகங்களையோ சர்க்கங்களையோ பார்க்க மாட்டோம். அந்த சுவாமி எழுதி வச்சிருக்கார், அகம் வேத்மி என்னும் சொல்லில் நான் அறிவேன், அப்போ நீ அறிய மாட்டாய் ஏன்னு தயரதன் கேட்பதாக கொள்ள வேண்டும். எனக்கு தான் ராம பெருமை தெரியுமே தவிர உனக்கு ராமனின் பெருமை தெரியாதுன்னு விஸ்வாமித்திரர் கூறுகிறார். ஏன் இருக்கலாம்? ஞானக்கண்ணால் பார்க்கும் எனக்கு தெரியும், ஊனக்கண்ணால் பார்க்கும் நீ அறியாய். முதல் வேறுபாடு. ஏன்னா நாம் எல்லாரும் பகவானை மாம்ச கண்ணாலே ஊனக்கண்களாலே பார்க்கிறோம். ஆனால் ரிஷிகள் எல்லாரும் பக்தர்கள் ஞானக்கண்களாலே பார்க்கிறார்கள். மனசாது விசுத்தேன, உண்மையான தூய்மையான பக்தி நிறைந்த கண்களால் பார்த்தாலே பெருமான் இலக்காகிறான். அது இல்லாவிடில் அவனை காண முடியாது. மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர் வளவிலன் பொறியுணர் வளவிலன் என்று ஆழ்வாருடைய பாசுரம். நம்முடைய புலன்களுக்கும் அகப்படான், ஐம்புலனும் அவன் மூர்த்தி, பொறியைந்துக்கும் அகப்பட மாட்டார், மனத்துக்கும் அகப்பட மாட்டார். ஆனால் தூய்மையான பக்திக்கு அந்த கண்ணால் ஞானக்கண்ணுக்கு மட்டும்தான் பகவான் அகப்படுகிறார். ஆகவே ஊனக்கண்ணால் பார்க்கும் தசரதா உனக்கு தெரியாது, ஞானக்கண்ணால் பார்க்கும் எனக்குத்தான் தெரியும். 2வது பொருள் சொல்லுகிறார், நீ அனைவராலும் வணங்கப்படுபவன், நீ அறிய மாட்டாய். நான் பெருமானை வணங்குபவன், நான் தான் அறிவேன். வணக்கத்தோடைய பணிவோடைய கைகூப்புபவன் அறிகிறானே தவிர கைகூப்புதலை ஏற்றுக்கொள்ளுபவன் அறிவதில்லை. இப்போ நம்ம 4 பேர் விழுந்து நமஸ்கரிக்கிறா அப்படின்னு நமக்கு உடனே ஒரு இருமாப்பு வந்துடும், செருக்கு வந்துவிடும், பிரம்மத்தை உண்மையாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் பணிவோட நாம கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறோம், அப்படி இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். தசரதன் பெரிய சக்கரவர்த்தி, அப்போ மக்கள் எல்லாரும் குறுநில மன்னர்கள் அனைவரும் போய் தொழுவார்கள். அனைவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளும் நீ ராமனை அறிய மாட்டாய், ஆனால் தொழுது கொண்டிருக்கும் நானே ராமனை அறிவேன். 3வது கருத்து சொல்றார், வில்லும் கையுமான உனக்கு ராமனை தெரியாது, தர்ப புல்லும் கையுமான எனக்கு ராமனை தெரியும். தர்பப்பு கயிறு இருக்குனால் அப்போ அனுஷ்டானத்தை விடாம பண்றவர், காட்டிலிருந்து தவம் செய்பவர், அதே போல அக்னி காரியம் தர்ப்பணம் முதலானவை சாஸ்திர சொல்லப்பட்ட கர்மங்கள், நித்திய கர்மானுஷ்டானங்கள், நைமித்திக கர்மானுஷ்டானங்கள், இதை விடாமல் செய்யக்கூடியவர் விஸ்வாமித்திரர். அதனால தானே கையில் தர்பப்புல் இருக்கு. நாம கையில் பவித்திர மோதிரம் போட்டுக்கிறோம். அந்த பவித்திரம் தர்பத்தால் செய்யப்பட்டது. அதை அணிந்து கொண்டாலே உடனடியாக நமக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விடுகிறது. பவித்திர மோதிரம்னு சொல்கிறோம் இல்லையோ, அதுவே ஒரு மாதிரி வளைந்து ஒரு பவித்திர மோதிரம் பண்ணியிருக்கிறது நீங்கள் தங்க மோதிரம் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா அது எப்பவுமே தர்பத்தால் போட்டுக்க முடியாதுங்கிறதுக்காக தங்கத்தில் பண்ணி போட்டு விடுறோம். உண்மையில் அது தர்பத்தால் தான் பண்ணப்பட வேண்டும். அதை அணிந்து கொண்டாலே நமக்கு அசுத்தி, நம்முடைய குறைகள் அழுக்கத்தனையும் போய் தூய்மை கட்டும். அதான் தர்பத்துக்கு இருக்கிற ஏற்றம்.
அப்ப புல்லும் கையுமான எனக்கு ராமனை தெரியும், வில்லும் கையுமான நீ அறிய மாட்டாய். அடுத்த கருத்து சொல்றார், நான் சத்தகுணத்தாலே மிகுந்திருக்கும் அவன், நீ ரஜோகுணத்தோடும் தமோ குணத்தோடும் இருக்கும் அவன். ஒரு அரசனுக்கு ரஜோகுணம் இல்லாத இருக்க முடியுமா? கோபம் வரணுமே, வீரம் வேணுமே, யார் எதிரி வந்தாலும் எதிர்த்து நிற்கணுமே, அதற்காக உன்னிடத்தில் ரஜோகுணம். ஆனா நானோ பிரம்ம ரிஷி பட்டம் பெற எத்தனை சத்தகுணத்தை வளர்த்திருப்பேன். அப்ப சாத்விகர்களுக்கு பெருமான் காட்சி அளிக்கிறான், ராஜசர்களுக்கும் தாமர்களுக்கும் அல்ல. ஆக தசரதா, ராமனுடைய உண்மை வடிவத்தை நீ அறிய மாட்டாய், நான் தான் அறிவேன். அடுத்தது, நீ சிங்காதனத்துக்கு மேல அமர்ந்திருக்கிறாய், உனக்கு தெரியாது. ஆனா ராமனுடைய ஆசனத்துக்கு அடியில நான் அமர்ந்திருக்கிறேன், எனக்குத்தான் தெரியும். ஒரு மன்னவன்னா சிங்காசனத்துக்கு மேல உட்காண்டிருப்பார், மேல ஏறி ஆசனத்துல உட்காண்டிருக்கிறவர் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியுமா? உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன் திருவடித்தாமர்களுக்கு கீழே நின்றேன். இப்ப நாமும் வைகுந்தநாத பெருமானுடைய திருவடிகளுக்கு கீழே நிற்கத்தான் இத்திருக்கோயிலுக்கு வந்துள்ளோம். காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போகும் மார்க்கத்தில் திருமால்புரம் புகைவண்டி நிலையத்திலிருந்து கிழக்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விஷக்சேனபுரம், அதாவது கணபதிபுரத்தில் இப்போது நாம் உள்ளோம். வைகுண்டநாத பெருமாளோட சேர்ந்த கோதண்டராம சுவாமி இங்கே எழுந்துருளி இருக்கிறார். வைகுந்தநாதனை சேவிச்சுக் கொள்றோம். ரொம்ப ஆச்சரியமான பெருமான். நம் அனைவருக்கும் அபயமுத்ரா முத்திரிதமான திருக்கைகள். பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்ப மசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது, கையிலே சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு அபயப்பிரதானம் பண்ணி கொண்டு, சின்ன மூர்த்தி கீர்த்தி பெரியதாய் சிறுமாமனிசராய் என்னையாண்டான் ஆழ்வார் சாதித்தா போரே பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி நாய்ச்சிமார்கள், வைகுந்தநாத பெருமான். பல பல திவ்ய தேசங்களில் வைகுந்தம் வைகுந்தம்ங்கிற பேர் வரும். திருவெண்ணகர், வைகுந்த விண்ணகர், பரமேஸ்வர விண்ணகர், நந்திபுர விண்ணகரம், இது அரிமேய விண்ணகரம், இதெல்லாம் விண்ணகரம் விண்ணகரம்னு வரும். விண்ணகரம் மாமாட வேளுக்கைன்னு ஆழ்வாருடைய பாசர். விண்ணகர்னு சொன்னாலே வைகுந்தம்னு பொருள். வைகுந்தநாத பெருமானே இந்த இடத்துல எழுந்துருளி இருக்கிறார். அவரை இன்று நாம் கண்களார சேவித்து கொண்டோம். சதா பஷ்யந்தி சூரையா என்ன உபனிஷத்து சொல்றது. தேவர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் இந்த லோகத்தில் கோயில் கோயிலா போய் சேவித்தார்கள். நித்திய சூரிகளெல்லாம் வைகுந்தத்தில் அமிர்தமேவ ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்யந்தி, அமுதத்தை எப்படி போருங்கிற எண்ணம் வராமல் குடித்து கொண்டே இருப்போமோ அதை போல பெருமானாகிற அமுதத்தை விடாமல் நித்திய சூரிகள் பகிர்கிறார்கள். அந்த வைகுந்தநாதனை இன்று நம் கண்களாக நாம் பருகிக் கொண்டோம். பகவானுடைய திருவடிக்கு கீழே நிற்க வேண்டும். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்னன் அருள் கொடுக்கும் படிக்கேடில்லா பெருமானை படனக்குருகூர் சடகோபன்னு நம்மாழ்வாருடைய பாசனம். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து உன்னுடைய திருவடி தாமரைக்கு கீழே இருந்தா தான் உன்னை தெரிஞ்சுக்க முடியும். ஆசனத்துக்கு மேலே ஏறி உட்காண்டால தெரிஞ்சுக்க முடியும். தசரதா, நீ சிங்காசனத்துக்கு மேல் இருக்கிறாய், உனக்கு ராம வைபவம் தெரியாது. நான் சிங்காசனத்துக்கு கீழே இருக்கிறேன். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். ஆண்டாளுடைய பிரார்த்தனை அதுவே. அரசர்கள் எல்லாம் செருக்கோடு திரிந்தார்களாம். செருக்கு மடிந்து ஆணவம் போய் இப்ப கண்ணனுடைய பள்ளிக்கட்டிற்கீழே பெருமானுடைய சிங்காதனத்துக்கு கீழே அமர்ந்திருக்கிறார்கள். பணிவு வந்தால் தான் பிரம்மத்தை புரிந்து கொள்ளலாம். பணிவின்றி செருக்கோடு இருந்தால் பிரம்மம் காட்சி கொடுக்காது. அதைத்தான் சொல்ற, செருக்கோடு இருக்கிற அரசன் நீ, ஆசனத்துக்கு கீழே இருக்கிற ரிஷி நான். மற்றொன்று யோசித்துப்பார், நீ யோகத்திலே நிற்கவில்லை, போகத்திலே நிற்கிறாய். நான் யோகத்தில் இருக்கிறேன். போகத்தில் இருக்கிறவருக்கு பெருமாளை சேவிக்க முடியுமா? யோகத்தில் இருக்கிறவருக்கு சேவிக்க முடியுமா? போகின்னு சொன்னா நல்லா 3 வேளை சாப்பிட்டு இருக்கிறவர்னு அர்த்தம். சந்தனம் பூசிண்டு பூவெல்லாம் சூடிண்டு பட்டு மெத்தையில படுத்துண்டு ரொம்ப ஆனந்தமா வாழ்க்கையை அனுபவிச்சுருக்கோம் பாருங்க, அவர் தான் போகி. ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டாருன்னா யோகி. அவர் 2 வேளை சாப்பிட்டாருன்னா போகி. 3 வேளை சாப்பிட்டாருன்னா ரோகி. 4 வேளை சாப்பிட்டா பேரே சொல்லலை. இந்த 3 வேளைக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இன்னும் 4 வேளை சாப்பிட்றோம், 5 வேளை சாப்பிட்றோம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தரம் ஏதானு வாயில போட்டுட்டே இருங்கோ, இது வழக்கம் இல்லை. அப்புறம் சாப்பிட்றதுக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர வாழ்வதற்காக சாப்பிட மாட்டோம். அப்ப தசரதனை பார்த்து சொல்றார், நீ போகி, வாழ்க்கையில் சுகபோகத்தை அனுபவிப்பவன். ஆனா நான் அப்படி அல்ல, நான் யோகி. தவம் இருந்தேன், காட்டில் கிடந்தேன், ராஜாவாக இருந்தவன் ராஜரிஷியானேன், ராஜரிஷி பிரம்மரிஷி பட்டம் பெற்றேன்.
அப்படி இருக்கிற நாம் பண்ணியிருக்கிற தபஸுக்கு தெரியும். ஆக ரோகிகளுக்கும் போகிகளுக்கும் தெரியாது, யோகிகள் தான் தெரிவார்கள். யோசித்துப்பார். நீ மோட்சத்திலே இஷ்டம் படைத்தவன், மோக்ஷேஷ்டி, மோட்சத்தில் இச்சை உனக்கு. அதாவது தசரதனாகிற அரசனுக்கு மோட்சத்தில் இச்சை வராது. விஸ்வாமித்திரர் மோட்சத்தில் ஆசை படைத்தவர். ஆனால் தசரதனோ காமத்தில் இஷ்டம் படைத்தவன். எத்தனை 360 மனைவிகள், ஒருத்தர் அல்ல, இருவர் அல்ல, ஒரு தேசத்தை போறச்சேவும் ஜெயிக்கிறான். அந்த தேசத்தினுடைய கன்னிக்கை யாரோ அவருடைய ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணி கொண்டு வருகிறார். அதனால நீயோ காமத்தில் இச்சை படைத்தவன், நானோ மோட்சத்தில் இச்சை படைத்தவன். தசரதா, உனக்கும் காமம் உண்டு, எனக்கும் காமம் உண்டு. உனக்கு இருப்பது லௌகிக காமம், உலக காமம். எனக்கு இருப்பது பிரம்ம காமம். பிரம்மத்திடத்திலே காதல் கொண்டவன் யான், மனிதர்களிடத்திலே காதல் கொண்டவன் நீ. ஆக உனக்கு தெரிய போறதில்லை. மோட்சத்தில் ஆசைப்படத்தை எனக்கு தெரியும், காமத்தில் இச்சை இருக்கிற உனக்கு தெரியாது. அடுத்து சொல்றார், அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4 புருஷார்த்தங்கள். இந்த 4க்குள்ளும் தர்மத்திலும் மோட்சத்திலும் எனக்கு இச்சை, அர்த்தத்திலும் காமத்திலும் உனக்கு விருப்பம். அர்த்தம்னா பொருளிட்டுதல். கஜானாவை நிரப்ப வேண்டாமா? அரசன் பாடு அவருக்கு தெரியும். அப்ப கஜானா முழுக்க இருக்கணும், காம சுகத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த 2லையும் உனக்கு விருப்பம். ஆனா எனக்கோ தர்மத்தை செய்வதிலும் மோட்சத்தை அடைவதிலும் தான் எனக்கு விருப்பம். ஆக தர்ம மோட்ச பராயணனான எனக்கு தெரியும், அர்த்தகாம பராயணனான உனக்கு தெரியாது. அகம் வேத்மி. அப்ப எத்தனை கருத்துகள் இருக்கு பாருங்க. ஆக நீ என்ன நினைச்சுட்டு இருக்காய், நான் என்ன நினைக்கிறேன்? உலகமே ராமனுக்கு கர்ப்பம் நான் நினைச்சுட்டு இருக்கேன். ராமன் உனக்கு கர்ப்பம் நீ புரிஞ்சுட்டு இருக்காய். ராமனை உன் கர்ப்பம்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற உனக்கா ராமனை பத்தி தெரியும்? உலக அனைத்தும் ராமன் வயிற்றில் வைத்து காக்கப்பட்டது. அவன்தான் உலகத்தையே அண்டரண்ட பகிரண்ட துருமாநிலம் எழுமால் வரை முற்றுமுண்ட கண்டங்கண்டீர் என்று திருப்பாணாழ்வாருடைய பாசம். மொத்தத்தையும் தன் வயிற்றில் வைத்து ராமன் காத்து கொடுத்தான். அப்படி புரிஞ்சுட்டு இருக்கிற எனக்குத்தான் ராமனை தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். மேலும் கூறுகிறார், அகம் வேத்மி, நான் தெரிஞ்சுட்டேன். தசரதா, இதுவரைக்கும் பகவானை பத்தி என்னன்னு எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கா தெரியுமா? நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னேனே, என்னன்னு தெரிஞ்சுட்டேன்? தெரிஞ்சுட்டு முடிச்சுடல, தெரிவதற்கு அப்பாற்பட்டவன்னு தெரிந்து கொண்டேன். பகவானை பத்தி ஒருத்தர் நன்னா புரிஞ்சு விட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புரிஞ்சுன்னு முடிச்சுட்டார், கற்று முடித்தார் என்று பொருள் அல்ல. கற்கத் தொடங்கினார், முயற்சி எடுக்கிறார்னு பொருள். யார் ஒருத்தன் பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட்டேன் என்று கூறுகிறானோ அவன் அறிவதே இல்லை. யார் ஒருத்தன் பிரம்மம் தெரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறானோ அவன் தான் அறிந்தவன் ஆகிறான். கோ இத்தா வேத க இத்தா வேத. யாருக்கு பிரம்மத்தை பத்தி தெரியும்? சோ அங்க வேத எதிவான வேத. யார் ஒருத்தன் தெரிஞ்சதுன்னு இருமா போட சொல்றானோ அவன் தெரிஞ்சிக்கவே இல்லைன்னு பொருள். தசரதா, எனக்கு தெரியும்னு சொன்னேனே, என்னன்னு சொன்னேன்? தெரிஞ்சு கொள்ளவே முடியாதுன்னு புரிஞ்சுனுட்டேன்னு சொல்றேன். ஆனா நீ நினைச்சிருக்கிறது என்ன, நம்ம ராமனை நமக்கு தெரிஞ்சுக்க முடியாதா? இது உன் நினைவு. நான் சொல்றது, நம்ம ராமனா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவர் அங்க இருக்கிறவர்னா கீழே வந்து பிறந்திருக்கார். மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். மகாத்மாவான வைகுந்தநாதனே ராமனாகி பூவுலகத்தில் பிறந்திருக்கிறார். ஏன்? வேதாந்தம் தெரிந்து முடித்ததா? யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. என் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாது, என் உபனிடத்துக்கள் எல்லாம் முடியாதுன்னு திரும்பி வந்ததே. பகவான் தான் தம் பெருமையை தெரிஞ்சினானா? தனக்கும் தன் தன்மை அறிவறியான். அவனுக்கே அவனுடைய பெருமை தெரியாதே. நேதி நேதி பரபர்யுதா சதா. அப்ப பிரம்மத்தை என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி இல்லை, எல்லாத்த விட உயர்ந்தவன். அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கலாமே தவிர இப்படிப்பட்டவன், இன்னான், இணையான் என்று தெரிஞ்சுடவே முடியாது. இயத்தாராகித்யம்னு சொல்லுவார்கள். இவ்வளவு தன்மையன், இவ்வளவு களவுட்பட்டவன் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப வேதமும் முடியாது என்கிறது. பகவானுக்கே அவனுடைய பெருமையை தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கிறச்சே, தசரதா, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? நான் என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன்? பெருமகள் அப்பாற்பட்டவை, நம் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதவை. இவ்வளவே நான் அறிந்து கொண்டது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம். மகாத்மானம் ராமம். மகாத்மானம்னு சொல்லச்சே பெருமையெல்லாம் தெரியும். ராமம்னு சொல்லச்சே எளிமை அத்தனையும் தெரியும். பெருமைக்கும் எல்லை ராமனே, எளிமைக்கும் எல்லை ராமனே. அவன் பெருமை உடையவன் மகாத்மானு சொன்னபடியால். அவனே எளியவனாக பிறந்திருக்கிறான், ராமனாக பிறந்தபடியால். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். அப்ப மகாத்மானு சொன்னா பெருமையில பெரியவன், கீர்த்தியில பெரியவன். ராமன்னு சொன்னா மூர்த்தி இப்பதான் சின்ன பிள்ளை, 12 வயசு பிள்ளை. சின்னவன் நினைச்சு விடாதே, மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது. அதனாலதான் ராமம் சத்திய பராக்கிரமம். அனைவரும் இதை ஒத்துக் கொள்ளுவார்கள். பயப்படாதே, உன் பிள்ளை என்னோட அனுப்பு. என்ன விஸ்வாரார்ப்பினானான்னு பார்ப்போம்.